சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரையா திமுக அப்படின்னு. என்னவன் பரம்பரை? மஞ்சள் பை தூக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்து பரம்பரை தானே பரம்பரை? என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? பெரிய பரம்பரை. பெரிய அரசேந்திர சோழன், அவங்க அப்ப அரசனுக்கு அரசு அருண்மொழி சோழன் பரம்பரை. அவன் பரம்பரையே வீதியில் நின்று கத்திட்டு கிடக்கு, முச்சந்தையில இருந்து முக்கி முக்கி கத்திட்டு கிடக்கு. தம்பி, நீ நினைச்சுக்கிற தம்பி, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாரு, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்தது இல்லடாங்கிறார். வரலாற்றுல செய்தியிடாரா, இந்த படையை எவராலும் வெல்ல முடியவில்லை என்ற ஒரு படை இருந்துச்சுடா அப்படின்னு ஒரு வரலாற்றுல செய்தி இல்லடாங்கிறது. யாருக்காக சொல்றாரு? எனக்கு தான். முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, சேர சோழ பாண்டிய பேரரசுகள் வீழ்ந்திருக்கிறது, விஜயநகர பேரரசு வீழ்ந்திருக்கிறது. அதுவே வீழ்ந்திருக்கு. நீ எம்மாத்திரம்? உனக்கு திராவிடம்னாவே என்னன்னு பேச தெரியல. அவ பேர் மணிக்கர்ணை. இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்துறாங்க சான்சி மன்னனுக்கு. அதனால லக்ஷ்மி பாய் என்று அழைக்கிறாங்க. சின்ன பொண்ணு லக்ஷ்மி பாய். அவன் கணவன் இறந்த பிறகு சான்சிக்கு ராணி ஆயிடுறா. சான்சி ராணி லக்ஷ்மி பாய். இதுதான் 85 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவளுக்கு வரலாற்றுல எனக்கு எழுதுறாங்க. ஏன் எங்க ஆளுக பாடத்திட்டத்துல இப்ப உங்க பிள்ளை, உங்க உடன் பிறந்த உங்க அண்ணன் இருக்கேன்னு அப்படி எழுதிருவியா? திராவிடம் எப்படி எழுதுறான் பாருங்க, தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறான். டேய், எங்க பாட்டி செத்து 85 வருஷம் கழிச்சாண்டா அவளே பிறந்தா, அவளை போய் எழுதுறா வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதுறா. வேணா அப்படி வேணா எழுதிக்கடா. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒருவன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பதென்பதே எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். என்னை கடற்கரையில எங்க பாட்டனுக்கு ஒரு சிலை, அவர் நினைவு நாள்ல மாலை போட போயிட்டேன். மாலை எடுத்துக்கிட்டு இந்த ஏணியில ஏறினேன். மொத்த காவலர்கள் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னதான் ஐயா, தயவு செய்து ஏறிடாதிய, சிலை விழுந்துருட்டாங்க. ஏன்னு கேட்டேன். ஐயா, ரொம்ப பழைய சிலையா, அப்படி ஒரு ஆடிக்கிட்டு இருக்கு, நாங்க அப்படி நிறுத்தி வச்சிருக்கோம், சாஞ்சிருங்க. அப்ப என்ன பண்றது? இந்த படமார்களையும் இதுல மாலை வச்சு கும்பிட்டு போங்க ஏன்ட்டாங்க. அன்னையிலிருந்து முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமே வந்து உன வணக்கம் செலுத்த மாட்டேன். என்னைக்கு உன் பேரன் வென்று இந்த அரியணையில ஏறி உட்கார்ந்து ஆட்சி அமைக்கிறனோ அன்னைக்கு உனக்கு ஒரு சிலையை நிறுவிட்டு அதுக்கு வந்து மரியாதை செய்யறேன். ஆபிரகாம் லிங்கன் போட்டியிடாத தேர்தலே இல்லை என் உடன் பிறந்தார்களே, எல்லா தேர்தலையும் தோற்று போனான். வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், வார்டு கவுன்சிலர், அந்த கவுன்சிலர், எம்பி எல்லாத்துக்கும் தோற்று போனான். கடைசியாக அமெரிக்க அதிபர், அமெரிக்கன் பிரசிடென்ட் தேர்தலை வென்றுட்டான். இதே மாதிரி மீடியாக்கள், ஊடகங்கள் வந்து கேக்குது, மிஸ்டர் லிங்கன், இப்ப நீங்க இத்தனை தேர்தலில் தோத்துட்டீங்களே, உங்க மனநிலை எப்படி? மக்கள் முடிவெளிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதினு. நான் அது தெரியாம போய் வார்டு கவுன்சிலருக்கும் எம்எல்சிக்கு எம்பிக்கு எம்எல்ஏக்கும் போட்டிட்டு இருந்தேன்னா பைத்தியக்காரதை நம்ம இல்லையான்ட்டான். அவன் முடிவன்ட்டான்டா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட். அது மாதிரிதான் நம்மை முடிவின் விட்டார்கள் நம் மக்கள், நாம் இந்த நாட்டை ஆள்வது என்று, அது நாம் தமிழர் ஆள்வது என்று. நம்முடைய பாட்டன், எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வா என்ற அறைகூவல் விடுத்து உழைக்கும் வேளாண் பெருங்குடி மக்களையே தன் படையில் இணைத்து பெரும்படையாக கட்டி 8 மாதங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை செய்த ஒரே ஒரு வீரன் நம்முடைய பாட்டங்கள் தான். ஆனால் 8 நாள் சண்டையிட்ட சிவாஜியை, மராட்டிய மன்னரை வீர சிவாஜி என்று வரலாறு போற்றும் 8 மாதங்கள் சண்டை செய்த நமது பாட்டன் வரலாற்றில் எந்த பக்கத்திலும் இல்லை. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நம் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு வாள் கொடுப்பார்கள், வேல் கொடுப்பார்கள். அது அவ்வளவும் என்னுடைய பூஜை அறையில் தான் குவிந்து கிடக்கிறது. அன்றைக்கு இதே ஆயுதத்தை வைத்து, வாளையும் வேலை வைத்து போர் செய்தோம், எல்லாம் சரியாக இருந்தது. இன்றைக்கு அந்த ஆயுதங்களை எல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்தோம், எல்லாம் நாசமா போனது. வந்தேமானவெல்லாம் அடிக்கிறான். நாம் கையோடும் காலோடும் பிறந்தது போல வாளோடும் வேலோடும் பிறந்த இனத்தின் மக்கள் நாம். விளவிள எழுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்ததுக்கு காரணமே வீழ்வதென்பது அழுவதற்கல்ல, நாம் எழுவதற்கு. வீழ்ந்து கிடப்பதல்ல தோல்வி. என் உடன் பிறந்தார்களே, வீழ்ந்து கிடப்பதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீங்கள் எத்தனையோ போட்டிகளில், குத்துச்சண்டை போட்டிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். தாக்குதலுக்கு ஆட்பட்டு கீழே விழுந்தவனுக்கு 10 முறை எண்ணுவார்கள். 10 எண்ணுகிறதுக்கு மேலும் 10 முறைக்கு மேலும் கீழே விழுந்து கிடந்தால் நான் அது தோல்வி என்று அறிவிப்பார்கள். ஆனால் 10 எண்ணுகிற வரை வாய்ப்பு கொடுப்பார்கள். அப்போது என்ன நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்? வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி.
ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழலாம். அதுவும் மானத்தமிழன் யானையை விட மெதுவாக விழலாம். ஆனால் எழும்போது குதிரையை விட வேகமாக எழ வேண்டும். இதுதான் என்னிலும் இலையை என் தம்பி தங்கைகள் உள்ளத்தில் பதிய வேண்டும். தோல்வி என்பது தோல்வி அல்ல என் உடன் பிறந்தார்களே. தோல்வி என்பது வெற்றியின் தாய். நாம் தோற்று போய்விட்டோம் என்று பொருள் அல்ல, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் என்று பொருள். தோல்வி சொல்லுகிறது, என் தம்பி தங்கைகளே, தோல்வி சொல்லுகிறது என்னை தொட்டுவிட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றிலே செய்தி இல்லை என்கிறது. எளிதில் வென்றவனுக்கு வெற்றியின் அருமை தெரியாது. எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் எளிதாக இருக்கும். ஆனால் தோற்று 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 வென்றவனுக்கு இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். வெற்றி எப்போதும் நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி நம்மை சிந்தித்து வெல்ல வைக்கும். வரலாற்றில் எங்கு நாம் வாழ்ந்தோம் எங்கு நாம் வீழ்ந்தோம் என்பதை கற்காமல் நிகழ்காலத்தில் நாம் வாழ முடியாது. என் உடன் பிறந்தார்களே, வாழ முடியாது. விழிப்பதற்காகத்தான் உறக்கம், எழுவதற்காகவே வீழ்ச்சி. நீ அருவியை பார், மேலிருந்து கீழே விழும். ஆனால் எவ்வளவு வேகமாக எழுதர் என்பதை பார். அப்ப விழிப்பதற்காகவே உறக்கம், எழுவதற்காகவே வீழ்ச்சி, வெல்வதற்காகவே தோல்வி. நாம் வெல்வதற்காகவே தோல்வி. தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது பயிற்சி. ஆல்வா எடிசனை அன்பு தம்பி தங்கைகளே, பல அரிய படைப்புகளை இந்த மானுட சமூகத்திற்கு படைத்து தந்த பெரும் ஆற்றலாளன், அறிஞன், அறிவியலாளன். இந்த மின் விளக்கை கண்டுபிடிக்கிறார். அவர் செய்முறை பயிற்சி வருகிறது. எல்லாரையும் அழைத்து வைத்து, ஊடகவியலாளர்கள் எல்லாரையும் அழைத்து, நண்பர்களெல்லாம் அழைத்து போட்டு காட்டுகிறார். எரிய மாட்டேங்குது. மறுபடியும் முயற்சி செய்கிறார், எரிய மாட்டேங்குது. மறுபடியும் முயற்சி செய்கிறார். உங்களால் நம்ப முடிகிறதா? 999 முறை முயற்சி செய்கிறார், எரியல. இறுதியாக 1000வது முறை அது எரிஞ்சிருச்சு. அந்த விளக்கு படிச்சுன்னு எரிஞ்சிருச்சு. நீங்கள் கைதுபட்டது போல எல்லாரும் கைதட்டினார்கள். அமைதியாக எழுந்து சென்றார். அப்ப எல்லாரும் கேட்டார்கள், எடிசன், 999 முறை நீங்க தோற்று போனீர்களே, அப்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? யார் சொன்னது நான் தோற்று போனேன்னு? ஒரு மின்சார விளக்கை, மின் விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொல்றார். அதுதான் ஒவ்வொரு இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கும் உளவியலில் ஏற வேண்டும், சிந்தனையில் ஏற வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் போட்டியிடாத தேர்தலே இல்லை என் உடன் பிறந்தார்களே. எல்லா தேர்தலையும் தோற்று போனான். வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், வார்டு கவுன்சிலர், அந்த கவுன்சிலர், எம்பி, எல்லாத்துக்கும் தோற்று போனான். கடைசியாக அமெரிக்க அதிபர், அமெரிக்கன் பிரசிடென்ட் தேர்தலை வென்றுட்டான். இதே மாதிரி மீடியாக்கள், ஊடகங்கள் வந்து கேக்குது, மிஸ்டர் லிங்கன், இப்ப நீங்க இத்தனை தேர்தலில் தோத்துட்டீங்களே, உங்க மனநிலை எப்படி? மக்கள் முடிவெளிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதினு. நான் அது தெரியாம போய் வார்டு கவுன்சிலருக்கும், எம்எல்சிக்கு, எம்பிக்கு, எம்எல்ஏக்கும் போட்டிட்டு இருந்தேன்னா பைத்தியக்காரதை நம்ம இல்லையான்ட்டான். அவன் முடிவன்ட்டான்டா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட். அது மாதிரிதான் நம்மை முடிவின் விட்டார்கள் நம் மக்கள். நாம் இந்த நாட்டை ஆள்வது என்று, அது நாம் தமிழர் ஆள்வது என்று. அதனாலதான் விழ விழ எழுவோம்ங்கிறோம். இங்கே பேசிய நம்முடைய தம்பி தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். உலகில் ஒவ்வொரு இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டி இருக்கிறது. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இது புரட்சியாளர் லெனின் முன்வைத்த முழக்கம். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான். வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை என் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டுகிறார். என வரலாறு தான் ஒவ்வொரு இனத்தையும் வழிகாட்டும்.
கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, இதுதான் ஒருவன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பதென்பதே எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் தெரியாது. என் இன மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில்ல? கடந்த கால காயமும் கிடையாது, எதிர்கால கனவும் கிடையாது, நிகழ்கால தேவை மட்டும்தான். இன்னைக்கு என்ன கொடுப்ப? நீண்ட காலமா நம்மளை ஏமாத்திட்டானே, அந்த காயம் இல்ல. எதிர்காலத்தில் இந்த ஈனப்பழப்பு இருக்கக்கூடாது, அந்த எதிர்பார்ப்பும் எதிர்காலமும் இல்லை, அந்த கனவும் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு கொடுப்ப? 1000 500? இதுதான். இதுல இருந்து நாம் மீண்டு எழணும். இந்த வீழ்ச்சியில் இருந்து எழுச்சி விட்டது தமிழ் சமூகம் என்ற வரலாறு எழுதணும். இமயவரை பரவி வாழ்ந்த இந்த துணைக்கண்ட முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழ் சமூகம் எப்படி குறுகிச்சு காலடியில், இது வரலாறை வாய்ச்சி வரும்போது தெரியும். மொழி சிதைவு, பண்பாட்டு படையெடுப்பு. அது என்னென்ன பண்பாட்டு படையெடுப்பு? உன்னுடைய இறை முருகன், உன்னுடைய இறை சிவன், உன்னுடைய இறைவன் மாயோன் பெருமாள் திருமால், உன்னுடைய இறை கொற்றவை, உன்னுடைய தெய்வங்கள் இருக்கும் போது நீ எதுக்கு தெருவுக்கு தெரு சாய்பாபா கோயிலை கட்டிட்டு? இது பண்பாட்டு படையெடுப்பு. தெருவுக்கு தெரு அனுமார் சிலை வச்சிட்டு, இது பண்பாட்டு படையெடுப்பு. ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய சிவனை, உன்னுடைய முருகனை மறந்துடுவ. அவன் கையகப்படுத்திட்டான். உன்னுடைய சிவன் ருத்திரன் ஆயிட்டான், கைலாயநாதர் ஆயிட்டான். உன்னுடைய கொற்றவை பார்வதி ஆகிவிட்டாள். நீ பறி கொடுத்துட்ட. உன் கண்ணு முன்னே வள்ளுவருக்கு காவி அடிக்கும் போது உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? உங்க அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திருவள்ளுவரை தொற்றுவானாவே? சொல்லு பாப்போம். வள்ளுவனை தொற்றுவானா? ராஜராஜ சோழ இந்துன்னு சொல்லிட்டு எந்த சந்துக்குலையாவது நடந்துட முடியுமா அவன்? சொல்லு. டே, என் பாட்டங்காலத்துல இந்தியா எதிரா பரதேசி பட, இந்தியா எதிரா உன் மதம் எது, உன் கோட்பாடு எது? நீ யாரா? நீ 1000 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது. அது வரலாறு தெரியாத வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள் என்பதே வரலாற்று பொய். வெள்ளைக்காரன் 600க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இருந்த நிலப்பரப்பு சிறு பெரும் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தான். அங்க வியாபாரம் செய்ய வந்தான். படையெடுத்துலாம் இல்லவன், மிளகு வாங்கி விற்க வந்தான். நமக்கு மிளகா கிடையாது, மிளகுதான் நம்மளுடையது. அந்த மிளகு வாங்கி விற்க வந்தான். சும்மா எழுதி வச்சுட்டு போண்டி தானே நம்ம படிச்சுக்கிறோம்ல. இப்ப நான் சொன்னதான் என் தம்பி துறை கூட பேசினார் பாருங்க. எங்க பாட்டி பிறந்து இறந்து, வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சுதான் அந்த மணிக்கரணைங்கிற பெண்ணே பிறக்கிறாள். அவ பேர் மணிக்கரணை. இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்துறாங்க சான்சி மன்னனுக்கு. அதனால லக்ஷ்மி பாய் என்று அழைக்கிறாங்க. சின்ன பொண்ணு லக்ஷ்மி பாய். அவன் கணவன் இறந்த பிறகு சான்சிக்கு ராணி ஆயிடுறான். சான்சி ராணி லக்ஷ்மி பாய். இதுதான் 85 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவளுக்கு வரலாற்றுல எனக்கு எழுதுறாங்க. ஏன் எங்க ஆளுக பாடத்திட்டத்துல இப்ப உங்க பிள்ளை, உங்க உடன் பிறந்த உங்க அண்ணன் இருக்கான்னு அப்படி எழுதிருவியா? திராவிடம் எப்படி எழுதுறான் பாருங்க. தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறான். டேய், எங்க பாட்டி செத்து 85 வருஷம் கழிச்சாண்டா அவளே பிறந்தா, அவளை போய் எழுதுறா வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதுறா. வேணா அப்படி வேணா எழுதிக்கடா தம்பி. சும்மா கிடையாது தம்பி. இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய செல்வந்தன் கோட்டீஸ்வரன் இன்னைக்கு அவன் மொத்த சொத்தையும் வித்து செலவழிச்சான் நாட்டு விடுதலைக்கு. சிறைக்கில் கிடந்து செக்கு இழுத்தான் தம்பி. தண்டனை அவனுக்கு செக்கு இழுக்கணும். சட்டம் படிச்சவன், அப்பா வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர், பெரும் செல்வந்தன். அன்னைக்கு காசு ஒரு தடவை வழக்கை நேர் நின்று வாதிட்டா 50,000 அவருக்கு சம்பளம். அன்னைக்கு காசு இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பாரு. எவ்வளவு பெரிய அறிஞர் நம்ம பாட்டன் வஉசி. அவனை பற்றி வரலாற்று ஒரு செய்தி இருக்காடா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது சிலை இருக்கா? பார்த்திருக்காடா? நீ திட்டமிட்டு மறைக்கப்பட்டாய், வீழ்த்தப்பட்டாய். வல்லபாய் பட்டேலும் பாபு சிதம்பரனாரும் ஒன்றா? 3000 கோடிக்கு நீ செலவச்சிருக்க. சென்னை கடற்கரையில எங்க பாட்டனுக்கு ஒரு சிலை, அவர் நினைவு நாள்ல மாலை போட போயிட்டேன். மாலை எடுத்துக்கிட்டு இந்த ஏணியில ஏறினேன். மொத்த காவலர்கள் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னதான் ஐயா, தயவு செய்து ஏறிடாதிய, சிலை விழுந்துருட்டாங்க.
ஏன்னு கேட்டேன். ஐயா ரொம்ப பழைய சிலையா, அப்படி ஒரு ஆடிக்கிட்டு இருக்கு, நாங்கள் அப்படி நிறுத்தி வச்சிருக்கோம், சாஞ்சிருங்க. அப்போ என்ன பண்ணுறது, இந்த படமாக இருக்கலையும் இதில் மாலை வச்சு கும்பிட்டு போங்க ஏன்ட்டாங்க. அன்னையிலேருந்து முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமேல் வந்து உன்னை வணக்கம் செலுத்த மாட்டேன். என்னைக்கு உன் பேரன் வென்று இந்த அரியணையில் ஏறி உட்காந்து ஆட்சி அமைக்கிறனோ அன்னைக்கு உனக்கு ஒரு சிலையை நிறுவிட்டு அதுக்கு வந்து மரியாதை செய்கிறேன்ட்டு. ஒன்று ரெண்டு இல்லை, வரலாற்றில் நீ மறைக்கப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய். வரலாற்றை நீ உணர்ந்து விட்டு என்றால் நிமிர்ந்து விடுவாய். நான் யாருன்னு தெரிஞ்சிருவேன், நீ யாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். நீ நிமிர்ந்துட்டீன்னா, வரலாற்றை படிச்சுட்டீங்கன்னா நீ எழுச்சி விட்டுருவ. எழுச்சி விட்டுட்டீங்கன்னா உன்னை ஏமாற்ற முடியாது எவனும். போடாங்கிட்டு போடான்டுவேன். இப்போ உங்க அண்ணனை எவனாவது பேசி தப்பிக்க சொல்லு, ஒருத்தனிமே பிறந்துதான் வரணும். ஒருத்தனை பேசி தப்பிக்க சொல்ல, போடாங்கிட்டு வாடா சொல்லுவாங்க. நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரையா திமுக அப்படின்னு. என்னவன் பரம்பரை, மஞ்ச பை தூக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்து பரம்பரை தானே பரம்பரை. என்ன பரம்பரை, என்ன பரம்பரை, பெரிய பரம்பரை. பெரிய அரசேந்திர சோழன், அவங்க அப்ப அரசனுக்கு அரசு அருண்மொழி சோழன் பரம்பரை. அவன் பரம்பரையே வீதியில் நின்று கத்திட்டு கிடக்கு, முச்சந்தையில இருந்து முக்கி முக்கி கத்திட்டு கிடக்கு. தம்பி நீ நினைச்சுக்கிற தம்பி, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாரு, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்தது இல்லடாங்கிறார். வரலாற்றுல செய்தியிடாரா, இந்த படையை எவராலும் வெல்ல முடியவில்லை என்ற ஒரு படை இருந்துச்சுடா அப்படின்னு ஒரு வரலாற்றுல செய்தி இல்லடாங்கிறார். யாருக்காக சொல்றாரு? எனக்கு தான். முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, சேர சோழ பாண்டிய பேரரசுகள் வீழ்ந்திருக்கிறது, விஜயநகர பேரரசு வீழ்ந்திருக்கிறது. அதுவே வீழ்ந்திருக்கு. நீ எம்மாத்திரம், உனக்கு திராவிடம்னாவே என்னன்னு பேச தெரியல.